சதுரகிரி மலையில் சிவன் வாழ்வதற்கான 4 ஆதாரங்கள். உங்களுக்கு பிடிச்ச சிவன் மலை எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுகளோட உருவமும் சிவனோட உருவமும் சித்திரங்களோட உருவம்னு சொல்லிட்டு மரத்துலையும் அங்கே இருக்கிற பாறைகளிலும் அங்கே இருக்கிற மணல்களிலும் தெரிஞ்சிருக்கு. இது ஒரு தடவை 2 தடவை அந்த கோயிலுக்கு போகிற பல பேர் பார்த்துருக்காங்க. சில மரங்களில் சிவனோட முகத்தோட உருவமும் அப்புறம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சித்திரங்களோட உருவமும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த மலையில் கேட்குற சங்கு சத்தம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சங்கு ஊதுவாங்க. ஆனால் இரவு டைமில் இந்த இடத்துல எப்படி சங்கு சத்தம் கேட்குறதா ஒரு அமானுஷியமாக இருக்குது. பகல் இந்த இடத்துல பல இடத்துல சங்கு ஊதுற சத்தம் நமக்கு நல்லா செய்யவே கேட்கும். ஆனால் இரவு டைமில் இந்த கோயிலுக்குள்ள எப்படி இந்த சங்குதர சத்தம் கேட்குதுன்னு இன்ன வரைக்கும் நம்ப முடியல. அந்த சங்கு சத்தத்தை சிவன் தான் எழுப்புறாரு நம்பப்படுது. 3வது விஷயம், இந்த மலையில நீங்க வெறும் உடம்போட ஏறி நடக்கும்போது உங்களோட உடம்புல வேர்வை விடும் பார்த்தீங்களா, அந்த வேர்வை எல்லாமே மருந்தா மாறுதான். எஸ், அந்த வேர்வை உங்களால் சுரக்க உங்களுக்குள்ள இருக்கிற பல நோய்கள் எல்லாம் தீருன்னு அங்க இருக்க சித்தர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. 4வது வீடியோ, உண்மையான சிவன் பக்தருக்கு சிவன் காட்சி கொடுத்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவர் எவ்வளவு பெரிய ஒரு சிவன் பக்தன். அந்த சித்தர் அந்த லிங்கத்தை கடந்து வந்து வணங்கன்னு சொல்லிட்டு வணங்கும் பொழுது அந்த மலை ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்திருக்கு.